உலகத்தில் இருக்க அனைத்து ஈவராசிகள் எல்லா மக்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் நிமிர்ந்திருந்து பாடும்போது இறைவன் நாங்கள் பக்திமயமாக பாடும்போது இறைவன் நிச்சயம் சிவபெருமான் அன்பு பக்தியாக பாடும்போது அவர் நேரடியாக அவருடைய அருளை கொடுத்து காப்பாற்றுறவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட 300 வருடங்களுக்கு பிறகு ஏற்படும் மகா சக்தி வாய்ந்த சிவராத்திரியில் நாங்கள்லாம் இப்போ 6 மணி ஒரு சாம பூசை, 2வது பூசை, 2வது சாமம், அதனைத் தொடர்ந்து 1 மணி 1:30க்கு 3வது சாமம் பூசை நடைபெறும். அதுக்கு பிறகு 3:30 4 பிரம்ம முகூர்த்தத்தில். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு எல்லாம் 4வது பூசை முடிய வில்வெலை உங்களோட கரங்களில் கொடுக்கப்பட்டு குருவுக்கும் திருவுக்கும் உங்கள் கரங்களால் வில்வெலை சாத்தி அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டு அது பிறகு வீட்டில் போகும்போது மிக மகிழ்ச்சிகரமாக என்னடா சிவம் மங்களகரமானவர். இந்த இரவு எல்லாம் நாங்கள் பாருங்கள், ஒரு ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் பெண் சக்தியும் ஆண் சக்தியும் கலந்ததான் அத்தனை ஈஸ்வரர் 2 பேரும் நம்மளுக்குள்ள இருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் இரவு ஃபுல்லாக அவரோட சக்தியோட தொடர்பு கொள்ளும் போது மங்களகரமாக நாங்கள் வீடு போய் சேர்வோம். எல்லா பாவங்களை எல்லாம் சங்காரம் பண்ணி ஞானத்தை குடிக்கக்கூடியவர் அந்த சிவபெருமான் மகாதேவர். அவரை நினைச்சு நாங்கள் மன உருகி பாடும்போது நிச்சயம் ராவணனுக்கு கைலேயங்கிரியிலிருந்து இறங்கி வந்து அருள் கொடுத்த மாதிரி எங்களுக்கு நிச்சயம் அவருடைய அருள் எங்களுக்கு படும். அதனால் எல்லோரும் நிமிர்ந்திருந்து சங்கர சங்கர சங்கரநாதா 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 சங்கர சங்கரநாதா சங்கர சங்கர சங்கரநாதா சங்கர சங்கர சங்கரநாதா சங்கர சங்கர சங்கரநாதா. ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
சங்கரநாதா சங்கர சங்கர 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 சங்கரநாதா ஓ நம சிவாய சிவாய நமகோ சிவாய நமகோ நம சிவாய கர ஓம் நம சிவாய சிவாய நமகோ சிவாய நமகோ நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமகோ சிவாய நமகோ நம சிவாய சங்கர சங்கர சங்கரநாதா 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 ஓம் நம சிவாய சிவாய நமகோம் சிவாய நமகோம் நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நமகோம் சிவாய நமகோம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமகோம் சிவாய நமகோம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமகோம் சிவாய நமகோம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமகோம் சிவாய நமகோம் நம சிவாய ஓம் நம சிவாய
நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய சங்கர 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 நாதா சங்கர 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 நாதா சங்கர 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 நாதா சங்கர 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 நாதா ஓங்கர
ஓம் நம சிவாய சிவாய நமகோ சிவாய நமகோம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமகோ சிவாய நமகோம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமகோம் நம சிவாய ஓம் நம சிவாய அன்பான பக்தர்களே, நாங்கள் மனமுருகி சிவனை மனமாக வேண்டும் போது நிச்சயம் அவர் வந்து அருள் புரிவார். சித்தன் சிவம், அந்த சித்தன் கூப்பிட்டா சிவம் நிச்சயம் வருவார். அப்படி யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் அவர்களை மனமுருகி கூப்பிட்டு அவர்களும் பாருங்க துன்பத்திலிருந்து மீண்டு இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளையும் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லி அவர்கள் இந்த உலகத்துக்கு வழிகாட்டின அந்த ரிஷி ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பகவான் ஆர்கே முருகேசுவாமி அவர்கள் மனமுருகி அவர் பாடும்போது சிவபெருமானே நேரடியாக வந்து காட்சி கொடுப்பார். அப்படி இந்த பாடலை நீங்கள் பாடும்போது சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை. கடந்த 20 வருடங்களாக நாங்கள் சிவபெருமானுடைய அருளுக்கு மகா சிவராத்திரியில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு மகா சிவராத்திரி, அதாவது 300 வருடங்களுக்கு பிறகு ஏற்படும் மிக சக்தி வாய்ந்த அந்த மகா சிவராத்திரியில் நாங்கள் மனமுருகி எம்பெருமான் மக்கள் வேதனை, துன்பங்கள், சொல்லனா துயரங்களில் பொருளாதார சிக்கல் எல்லாம் உலகத்தில் எல்லா மக்களும் வேதனைப்படுறார்கள் அப்படின்ட்டு நினச்சி 4 நாட்களாக நாங்கள் அவர் நினச்சி பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனை வீண் போகாது. இன்று அவர் பாருங்க எல்லோருக்கும் அந்த அருள் மழை பொய்ய வச்சு எல்லோருக்கும் அது பட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகள், பில்லி, சூனியம், தரித்திரம் உங்களுக்கு இருந்த எல்லா இதுகளும் நீங்கி இந்த 2வது 3வது சாமத்தில் 1 மணி 1:30 மணிக்கு நடக்கும். அதிலையும் பங்கு பற்றி காலை பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30 4 மணிக்கு ஆரம்பிக்கும். அதிலையும் பங்கு பற்றி நீங்களே உங்களை கரங்களால் குருவுக்கும் திருவுக்கும் வில்வலை சாத்தி நீங்கள் போகும்போது பல பிறவிகளில் செய்த என்மாதி என்மன் பல பிறவிகளில் நீங்கள் அனுபவிக்காத அந்த சந்தோஷத்தை உங்கள் குடும்பம், நீங்கள், உலகத்தில் இருக்க அனைத்து ஈவராசிகளும் நிச்சயம் பாருங்கள் நீங்கள் அனுபவித்து இந்த உலகத்தில் ஒரு சாந்தி, சமாதானம், சுபிட்சம் நிறைந்த உலகத்தில் இருக்க அனைத்து ஈவராசிகளுக்கும் பொதுவானது இந்த மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட அந்த மகா சிவராத்திரியில் அருள் பாலிச்ச அந்த பகவான் இனி வருங்காலத்தில் உலகத்தில் துன்பம், பட்டினி, பஞ்சங்கள் இல்லாமல் உயிர்களுக்கு நோய் புனி, பசிப்புனி தீர்த்து எல்லோரும் மின்பெற்று வாழ்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. போகும்போது நீங்கள் பாருங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு செய்த அந்த கர்ம வினைகள் அகன்று இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் மாதிரி இப்போ சிவனுடைய அருள்பட்டு உங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய ஆத்மலிங்கம் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த ஆத்மலிங்கம் உங்களை கொண்டு இறுதி வரை சிவன் இருந்து இறுதி வரை உங்களை காப்பாற்றுவார். என் குருநாதர் ஆசீர்வாதம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க.